ஸ்ரீ குருபியோ நமஹ. தற்காலத்துல பல இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பல பெரியவாளுக்கெல்லாம் வயசானவாளுக்கெல்லாம் இந்த தனிமைங்கிற ஒரு மனோபாவத்தினால மனசஞ்சலம் அதிகமாகி அதனால வருத்தப்பட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னை தனியா ஒரு ரூம்ல வச்சுட்டா என்னோட அது யாரும் பேசுறது இல்ல, என்னை யாரும் எதுவும் கன்சல்ட் பண்றது இல்ல, யாருமே அவளையே என்னை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு மனசஞ்சலம் பல பேருக்கு இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு என்ன வழி? ஒரே வழி, அவகிட்ட அடிக்கடி போய் பேசின்றதா போறோம். அதுவே அவளுக்கு திருப்தி வந்துடும். அவன் சாப்பிட்டுருப்பான்னு தெரிஞ்சு இருக்கும். இப்பதான் சாப்பிட்டான்னு தெரியும், இருந்தா போய் சாப்பிட்டாச்சான்னு கேட்கணும். இந்த மாதிரி சில்லற விஷயங்களை அடிக்கடி பேசிட்டு இருந்தாலே அவளுக்கு அந்த மனசஞ்சத்தினால வரக்கூடிய அந்த மனோவியாதி வராது. சரி, நான் இப்ப பேசக்கூடிய 2 விஷயங்கள் என் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் பாக்குறேன். இந்த தனிமை அல்ல, ஆனா தனிமை பத்தி தான். வயசானவாளுக்கு ஏற்படக்கூடிய இந்த தனிமைங்கிற மனசஞ்சலம் அல்ல நான் பேச போறது. சிறு வயது குழந்தைகளுக்கு, அது பொன் குழந்தையா இருந்தானே ஆண் குழந்தையா இருந்தானே, அவளுக்கும் இந்த தனிமைங்கிற ஒரு விஷயமானது பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நண்பர்களே. இதை எத்தனை பேர் நம்ம அதை ரியலைஸ் பண்றோம்னு தெரியல. அது என்ன தெரியுமா? இப்ப பல இல்லங்கள்ல குழந்தைகளுக்கு ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்துறோம். அவ படிப்புக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு ரூமை கொடுத்துறோம். இந்த குழந்தைகள் என்ன பண்றா, ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ வந்த உடனே நேரா யூனிஃபார்மோ அல்லது அந்த ட்ரெஸ்ஸை ஒத்துட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ரூமுக்குள்ள போய் நுழைஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவ உலகமே அந்த ரூம் தான். அவ படிக்கிறதோ, ஹோம்ஒர்க் பண்றதோ, ஸ்டடி பண்றதோ, அல்லது கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பண்றதோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்றதோ, எல்லாமே அந்த ரூமுக்குள்ள தான் அவளுக்கு நடக்கும். பல இல்லங்களில் அந்த குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கூட வெளில வராது. சாப்பாடு கூட டிரான்ஸ்போர்ட் ஆயிடும். எங்க? அவ இருக்க ரூமுக்கு அம்மா கொண்டு போய் கொடுத்துருவா. அவள் விஷயம் அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு அது சாப்பிட்டு அப்படியே அங்கேயே ஒரு வாஷ் பேசின் அலம்பிட்டு அங்கேயே போட்டுரும். அம்மா எடுத்துன்னு போயிடுவாங்க அந்த பாத்திரத்தை. வெளில யாராவது நண்பர்களோ உறவினர்களோ வந்தான்னு வச்சுங்களேன், இந்த குழந்தை எட்டி பார்த்துட்டு, ஓ இது அப்பாவோட உறவினர்கள் அப்படின்னு அவ வேலையா பார்த்துட்டு இருப்பா. திருப்பி ஓ இது அம்மாவோட ரிலேஷன் தான் வந்திருக்கா, அம்மாவோட பேசிட்டு இருக்கட்டும் அப்படின்னு இந்த குழந்தை உள்ள போயிடும். எப்படி? அது அப்பா ஃப்ரெண்ட்ஸ், அப்பா ரிலேஷன்ஸ், இது அம்மாவோட சொந்தக்காரா, அம்மாவோட உறவினர்கள். அப்படி இந்த குழந்தை தன்னையே தானே தனிமைப்படுத்திட்டு அவளோட பழகாம அந்த ரூமுக்குள்ளேயே சொல்ல போனா அடைஞ்சு கிடக்கும். அதுல அந்த குழந்தைகளுக்கு ஒரு இன்பம் வந்துடுறது. பிறகு மறுநாள் காத்தால என்ன பண்றது, அதே குழந்தை அதே ரூம் வாங்க, ரூம்ல பாத்ரூம் இருந்தா குளிக்கிறது எல்லாம் பண்ண வேண்டியது, வெளில வர வேண்டியது, அது திருப்பி பிரேக்ஃபாஸ்டோ ஏதோ உள்ளுக்குள்ள டிரான்ஸ்போர்ட் ஆயிடும், அந்த ரூமுக்குள்ள சாப்பிட வேண்டியது, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது, வெளில போய் ஸ்கூல் பஸ்ஸோ அல்லது காலேஜுக்கோ கிளம்பிட வேண்டியது. அங்க போனா இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுறது, இந்த தனிமை, இந்த தனி ரூம்ல இருந்து வெளில பெரிய ஒரு உலகத்தை பாக்குறான், நிறைய மக்களை பாக்குறான், ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறான், அவளோட பழகிறான். சோ என்ன ஆயிடுது, காலப்போக்கில் நண்பர்களே, இந்த அப்பா அம்மா உறவினர்களை விட அங்க வெளில பழகிறால நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுப்போம், கிளாஸ்மேட்ஸ் என்ன பேர் வச்சுங்களேன், அவளோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ற, அவளோட தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நடக்குது. லீவு நாட்களுக்கு என்ன ஆயிடுறது, எங்கேயாவது சுப நிகழ்ச்சிகள், உபநயனமோ கல்யாணமோ அல்லது வேத பாராயணமோ நடந்தா கூட இந்த அப்பா அம்மா குழந்தைல அழைச்சிட்டு போறதில்லை, அவன் மாத்திரம் போயிட்டு வந்துடுறான். அது கூப்பிட்டாலும் இந்த குழந்தைல வர போறது இல்லை. ஏதோ ஹோம் இருக்கு, ஸ்டடி இருக்கு, எனக்கு மறுநாள் காத்தால கிளாஸ் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, படிக்கணும்னு சொல்லிட்டான். கல்யாணம் கார்த்திகைகளுக்கு அழைச்சிட்டு போனாதானே நம்ம உறவினரோட பழகுவோம் குழந்தை.
இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி கல்யாணம் எப்படி, ஒப்பனைனா எப்படி, சுபசிவாரம் எப்படி, ஹோமனா எப்படின்னு குழந்தைகளுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம கலாச்சார பண்பாடுகளுடைய பண்பு பதிவுகள் இருக்கு இல்லையா, அது குழந்தைகளுக்கு இப்படிதானே கிடைக்கும். நான் தனி ரூம் கொடுக்கறது தப்பா ரைட்டான்னு பிரச்சனைக்கு போகல நண்பர்கள், என்ன யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த தனி ரூம்ல கொடுக்கறதுங்கிறது ஒரு பிரச்சனை ஆயிடுத்து. இப்போ ஒரு ஹால் இருக்கு, அதை ஒரு ஸ்டடி டேபிள் போட்டு படிச்சாங்க. நம்மளாம் அப்படிதானே படிச்சோம், ஹால்ல உட்காந்துட்டு எல்லாம் தானே இருந்தோம். ஆனா என்ன ஆயிடுது, இந்த குழந்தைகள் வெளில வராதனால அப்பா அம்மா பட்ட கஷ்டமே தெரிய மாட்டேங்குது. காத்தால ஒரு 5-6 மணிக்கு ஹால்ல படுத்துட்டு எழுந்துட்டாக்க இந்த அம்மா காத்தால வாசு கதவு திறந்து ஜலம் தெளிக்கிறத பாப்பாலும், வாசப்படியில ஒரு ஸ்ட்ராங்கா ஜலம் தெளிக்கணும், கோலம் கூட மெதுவா போட்டுக்கலாம், கதவை திறந்து ஸ்ட்ராங்கா ஜலம் தெளிக்கணும், இது நம்ம பழக்கம் குழந்தைக்கு தெரியுமோ. அதுவும் தெரியாம போயிடுறது, ஏன்னா இவன் ரூமுக்கு தான் அடைஞ்சு கிடக்குறான். அப்பா அம்மா பல விஷயங்கள் பேசிட்டு இருப்ப ஆத்துல, இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாளா, சோ பணத்துக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரிய வரும் இல்லையா. இந்த ரூம்ல போய் அடைஞ்சு கிடக்கிறதால, தனி ரூம் கொடுத்ததுனால என்ன ஆயிடுது, குழந்தைகளுக்கு இந்த அப்பா அம்மாவோட அதிகம் பழகிறது இல்ல. அது கூட எப்படி பழகினா நீட் பேஸ்டு. ஒரு காலகட்டத்தில் முதல்ல அப்பா அம்மாவுக்கு வருத்தமா இருந்தாலும் அப்புறம் என்ன நினைக்கிற அப்பா அம்மா கூட தான் தான் இப்படி வளர்த்தோம், தான் தான் இப்படி அப்படி அட்ஜஸ்ட் ஆயிட்டு பாவம். அதுல ஒரு பெருமையும் கொள்றா பல அப்பா அம்மாக்கள். ஆனால் பல அம்மாக்கள் பல அப்பாக்கள் உள்ளுக்குள்ள குமரின்னு இருக்கலாம். குழந்தைகள் நம்ம கிட்ட வாய் விட்டு விஷயங்கள் பேச மாட்டேங்குது, அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாரு நமக்கு தெரியுது பல விஷயங்கள். உங்களுக்கு விஷயம் புரியும், நான் எந்த விஷயங்கள்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு. நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு போன்ற விஷயங்களோட பண்பு பதிவுகள் குழந்தைகள் மனசுல படணும்னா ஆத்து மனுஷாலோட பழகணும். ஆத்துல இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் அவளுக்கு குழந்தைகளுக்கு தெரியணும். ஆனா நம்ம எடுத்து சொல்ல வேண்டாம், அவ பழகினாலே அவளுக்கே தெரியுமே. எல்லாருடையும் உட்கார்ந்து சாப்பிடுங்கிற பழக்கமும் போயிடுது. இப்போ இதுக்கு என்ன வழி, அவவா யோசனை பண்ண வேண்டியதுதான். தனி ரூம்ல குழந்தைகளை ரொம்ப நாள் இருக்க வருது அவாய்ட் பண்ணுவோம், பலவந்தமா அவளை வெளில பழக வைப்போம். ஆத்து மனுஷாலோட சாப்பிடுறது சேர்ந்துதான் சாப்பிடணும் அப்படி ஒரு முடிவுக்கு வருவோம். தினசரி ஒரு வேளையாவது சாயந்தரம் கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு எது முடியுமோ, எது தெரிஞ்சிருக்கோ, விஷ்ணு சாஸ்திரநாமோ அல்லது ஸ்லோகங்களோ ஏதாவது ஒண்ணு, தோட்ட காஷ்டமோ ஸ்ரீமத் சஷ்டி வச்சமோ ஏதாவது சேர்ந்து நம்ம அதெல்லாம் சொல்லணும். தினசரி சாயந்தரம் 6 to 6:30, 6 to 7 முடிவு பண்ணுவோம். அப்புறம் அப்படியே குழந்தை பழகம் வெளில எப்பாவது படிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போவா. சமீபத்தில் ஒரு வேத பாராயணம் நடந்தது, நான் போயிருந்தேன். ஒரு ஆத்துல ஏற்பாடு பண்றதா 4-5 அண்ணா தம்பிகள் எல்லாம் வயசானவா, 60-70 ஆனவா. அவ மனைவிகளும் வந்திருந்தா. வேதபாராயணம் நடந்து முடிஞ்சது. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அக்ஷதை வாங்கி போட்டுருந்தா பிராமணாட்ட இருந்து. இல்ல ஒரு சூக்ஷ்மத்தை கவனிச்சேன். என்ன தெரியுமா, வந்திருக்க அத்தனை பேரும் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்தால் வழியே அவ பொண்ணு மாப்பிள்ளையோ, அவ குழந்தைகளையோ, அவ பேத்திகளையோ, பேரங்களையோ, அவ பையங்களையோ, பொண்களையோ ஆக்ஷன் வரல. அதுக்கு லீவ் வேற, அதுக்கு விடுமுறை நாள் வேற. பலவந்தமா நம்ம தான் ஆக்ஷன் போகணும். அப்பதானே தெரியும், ஓஹோ வேத பிராமணா வேதபாராயணம் சொன்ன பிறகு நமஸ்காரம் பண்ணிக்கணும், 2 அக்ஷயை வாங்கி போட்டுக்கணும், அது நமக்கு புண்ணியம் கிடைக்கும். வேத பாராயணிங்க நடந்தா வேதத்தை காது கொடுத்து சிரவணம் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் குழந்தைகள் மறுத்தாலும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவளை இங்கெல்லாம் அழிச்சுட்டு போகணும். இல்லன்னா நம்ம பண்பாடு, கலாச்சார, வைதிக அனுஷ்டான தர்மத்துக்கு ரொம்ப விலகி போயிடுவோம். அப்புறம் அவளை திருப்பி கொண்டு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். நான் நினைக்கிறது உண்டு, இந்த வயசானவா தான் தனிமையில கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. இப்பதான் தோன்றது வயசானவா மாத்திரம் இல்ல, குழந்தைகளும் equally affected by this. I don't use the word by this isolation.
திஸ் ஐசோலேஷன் இஸ் செல்ஃப் இம்போஸ்டு. வயசான போறமாவது இப்ப ரொம்ப எனக்கு வயசாயிடுது, யாரும் பேசல, என்னால நகர முடியலன்னா புரியுது. ஆனா பல சின்ன குழந்தைகள் அவ தனிமைங்கிறத ஏத்துன்றா. எங்க ஆத்துல இருக்கவர்லதான். நண்பர்களே, இதை குறிப்பா கவனிங்க. அவ once they go out, once they step out of the house, their world is entirely different. அதான் தப்புன்னு சொல்லல, மற்றவரோட பழகத. ஆத்து மனுஷாலிட்டும் பழகணுமா வேண்டாமா? அப்பதானே நம்ம ஆத்து பழக்கம், ஆத்து மனுஷால பழக்கம் எல்லாம் நமக்கு தெரிய வரும். கல்யாண கார்த்திகையில் நம்ம குழந்தை ஆக்ஷன் போகணுமா வேண்டாமா? நம்ம ட்ரெடிஷனல் அட்டை பாரம்பரிய உடையில குழந்தை ஆக்ஷன் போகணுமா வேண்டாமா? அவளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமா இல்லையா? நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு அறிமுகப்படுத்தினாலதான், நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள இந்த மாதிரி வளர்த்தினாலதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம அந்த கலாச்சார பண்பு பத்தி நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கு. அதை நம்ம பாஸ் ஆன் பண்ண வேண்டியது நம்மளுக்கு கடமை இல்லையா? இன்னும் நண்பர்களே, தோணித்து எனக்கு உங்க 2 வார்த்தை பகிர்ந்துட்டேன். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதிர்காம சுவாமிகளை வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண